வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சார்ந்த பெருமக்களே, மாக்கோள கவியிலே 15வது கவி உலக சமுதாயம் என்ற தலைப்புல குல முதலாய் பேதங்கள் கொள்ளும் நிலை மாறி பலரும் கூடி உழைத்து பகிர்ந்துண்டு வாழ்ந்திடுவோம். உலகில் பிறந்துவிட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் நில உலகம் சொந்தம் என்ற நீதி நிலைநாட்டிடுவோம் என்ற கவிக்கு பொருளை இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். குலம் முதலாய் பேதங்கள் கொள்ளும் நிலை. குலம், கோத்திரம், ஜாதி, இனம், மதம், மொழி, நாடு, இப்படி எத்தனை பிரிவினைகள். இதற்கெல்லாம் ஆதாரம், மூலம், நோக்கம் இவற்றை பற்றிய சிந்தனை சிறிதளவும் இல்லாமல் மனிதர்களை பேதப்படுத்தி பகைவர்களாக கலவரங்கள், யுத்தம் வரைக்கும் பல வகைகளிலே பகைமை பாராட்டுவதை உலகத்தில் நாம் பார்க்கின்றோம். இந்த நிலை தோன்றதுக்கு காரணம் என்ன என்பதை நாம் சிந்தித்தோம் என்றால், அணுக்களிலேயே கிட்டத்தட்ட 92 வகை எலக்ட்ரான் இருப்பதாக ஒரு கருத்து உண்டுங்க. இத்தனை காட் பார்ட்டிகிள் சேர்ந்தால் ஒரு எலக்ட்ரான் என்று வரைமுறை கிடையாது. அந்தந்த இடத்தில் இருக்கின்ற அணுக்கள் எல்லாம் சேர்ந்ததுன்னா அது ஒரு எலக்ட்ரானாக இயங்கும். அப்ப இறைநிலை ஒன்றாக இருந்தாலும் அதிலிருந்து பிறந்த இறை துகளின் சேர்க்கையிலேயே 92 வகை உண்டு என்றார். நிறைந்த அண்டங்கள் நுண்ணீர் முதற்கொண்டு 72 லட்சம் ஜீவ இனங்கள், அதுல ஒரு இனம் மனிதம், அதுல 700 கோடி மக்கள். பேதங்கள் எப்படி தவிர்க்க முடியும்? சோ வேறுபாடு என்பது இயற்கை நியதி. ஏனென்றால் ஓசோ சொல்லுவாரு, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ், நேச்சர் நெவர் ரிப்பீட்ஸ் அப்படிம்பார். ஒரு மரத்தின் இலைகள் 1,00,000 இருந்தாலும் ஒன்றை போல் இன்னொன்று இருக்காது. அது ஆராய்ச்சி செய்து பார்க்கலாம். ஏதோ ஒரு வகையில பேதம் இருக்கும். அதனால இந்த இயற்கை நீதியை புரிந்து கொண்டால்தான் பேதங்களை ஏற்றுக்கொள்ள முடியும். பேதமற்ற சமுதாயம் சாத்தியமே இல்லை. பேதம் இல்லாத ஒரு உலகம் இருக்க முடியுமா? பிறக்கின்ற இரட்டை குழந்தைகளிலேயே பேதம் இருக்கின்ற போது எப்படி மக்களிடத்துல பேதம் இல்லாமல் போகும்? எல்லோரும் ஒரே மாதிரி இருந்தா குழப்பம் தானே வரும். யாரை நாம் அடையாளம் காண முடியும்? எனவே இந்த நீதியை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மக்களுக்கு பரிணாமத்தை பற்றிய ஒரு குறிப்பாவது தெரிஞ்சிருக்கணும். இங்கிருந்து வந்தோம் என்ற மூலத்தை பற்றிய ஒரு சிறிதளவு அறிவாவது இருக்கணும். அதை ஏன் திசை மாற்றுகிறார்கள் என்ற நோக்கமும் தெரியணும். அதாவது மனிதனுடைய உடல் தேவைகளை சார்ந்து ஏற்பட்ட பிரிவினைகள், அதாவது பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட அரசு என்ற ஒரு அமைப்பு, அது பல கட்சிகளாக உடைந்து கொண்டே இருக்கிறது. மனித மனதை பக்குவப்படுத்தி எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம் என்று மனித சமுதாயத்தையே ஒன்றாக பார்க்கின்ற பக்குவத்தை கொண்டதற்காக
தோன்றிய ஆன்மீக அமைப்புகள், அதுவும் மதங்களாக அரசியல் கட்சிகளைப் போலவே ஒவ்வொரு மதத்திலேயும் பிரிவுகள் உண்டு. இப்படி மக்களை நிர்வகிக்க வேண்டிய நிலைமையில தேவைகளுக்கு தொழில்துறை, பாதுகாப்புக்கு அரசியல் துறை, மனப்பக்குவத்திற்கு பக்தி மார்க்கம், ஆன்மீகம். இப்படி இந்த 3 துறைகள் தவிர்க்க முடியாதவை தானே. இப்ப இல்லை என்றால் எப்படி ஒரு நிறைவான வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள முடியும்? இதுல உயர்வு, தாழ்வு என்பது எங்கிருந்து வருதுங்க? ம். ஒரே மூலப்பொருள் என்பதுல எந்த மதமும் முரண்படுவதே கிடையாது. எல்லாரும் தெய்வத்திலிருந்து வந்தவர்கள் தான் என்பதைத்தான் எல்லா மத நூலும் போதிக்கின்றன. அதே போல அந்த தெய்வ நீதியை மதித்து வாழ வேண்டும் என்ற அற வாழ்க்கை கருத்திலேயும் எங்கேயும் முரண்பாடு கிடையாது. அப்ப முரண்பாடுகள் எங்கே வருகின்றன என்று பார்த்தீங்கன்னா, சம்பிரதாயங்களிலே முரண்பாடுகள் வரும். இந்த கடவுளை வணங்குகின்ற முறையில நாங்க இப்படித்தான் கும்பிடுவோம், நாங்க இப்படித்தான் கும்பிடுவோம் என்ற முரண்பாடுகள். அதே போல அரசியல் நடத்துகின்ற முறையிலே முரண்பாடுகள். மக்களின் கருத்துக்களை கேட்டு நடந்தால் ஜனநாயகம். நான் சொல்றேன் கேள் என்றால் சர்வாதிகாரம். வியாபாரத்தை முன்வைத்தால் அது கேபிட்டலிசம். அதையே பொருளை பகிர்ந்தளித்தால் கம்யூனிசம். இப்படி ஒரு மனிதனின் நிர்வாக வகையை பொறுத்து அரசியல் கட்சிகள் தோன்றின. இப்படி வழிபாட்டு முறைகள், பாதுகாப்பு முறைகள், வாழ்க்கை தேவைகள், இது பல பல இருப்பது தவிர்க்க முடியாது அல்லவா? அதை அறிந்தால்தான் குலம், கோத்திரம் என்பதெல்லாம் மறையும். அதாவது குலம் என்னன்னு கேட்டாங்க என்கிட்ட. நான் சொன்னேன், குலம்னா என்ன அப்படின்னு கேட்டேன். இல்லை, இந்த மகரிஷி வருகையில வந்தவங்க விஸ்வாமித்திர மகரிஷி கோத்திரம், பதஞ்சலி மகரிஷி கோத்திரம் இருக்குமே, அது மாதிரி உங்க கோத்திரம் என்னன்னு கேட்டேன். நான் வேதத்திரி மகரிஷி கோத்திரம் அப்படின்னேன். அப்படி கோத்திரம் இருக்கா அப்படின்னாங்க. ஆமா இருக்கு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? விஸ்வாமித்திர மகரிஷி கோத்திரம் என்றால் நாங்க அவருடைய பரம்பரையில் வந்தவர்கள் அப்படின்றதுதான் அர்த்தம். பதஞ்சலி மகரிஷி கோத்திரம்னா அவருடைய வழியாக வந்தவங்கன்றதுதான் அர்த்தம். அப்போ விஸ்வாமித்திர மகரிஷி தவம் பண்ணாரு, பதஞ்சலி மகரிஷி தவம் பண்ணி ஞானம் கண்டாரு. அந்த பரம்பரையில வந்து நீங்க தவமே பண்றதில்ல, தவம் என்னன்னு தெரியாது. அப்ப அர்த்தமெல்லாம் ஒரு கோத்திரத்தை சொல்லி தெரிகிற போது, நாங்க தவம் பண்றோம், விளக்கம் தெரிஞ்சிருக்கிறோம், வாழ்க்கை முறையை மாத்திருக்கிறோம். அதுக்கு காரணம் என்னுடைய குரு வேதத்திரி மகரிஷி. அப்ப இது ஒரு கோத்திரம் சொல்றது என்ன தப்புன்னு கேட்டேன். இது மாதிரி எந்தெந்த காலத்தோ இடம், காலம், தேவை இவை எப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள். அந்த செயல், அந்த கருத்து இன்று சிந்தனைக்கோ, அனுபவத்திற்கோ துன்பம் அளிக்கும் தவிர்ப்போம் என்ற அறிவு தேவை என்பதனால்தான் ஆண்டவர் நமக்கு பகுத்தறிவு கொடுத்திருக்கிறான். அந்த அறிவை பயன்படுத்தவில்லை என்றால் அது இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? செவியின் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள் அவியனும் வாழினும் ஏன் என்று வள்ளுவரே நொந்து போய் சொல்றாருல. இவன் இருந்தா என்ன, செத்தா என்னன்ற. அது மாதிரி பேதங்கள் தவிர்க்க முடியாதவை. இந்த பேதங்களை கடந்து பக்குவமானால்தான் வாழ்க்கை நிறைவாக இருக்கும். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் பக்குவம் வரும். அதுக்காகத்தான் மகான்கள் அந்த இயற்கை நீதியில் நமக்கு எடுத்து விளக்கி சொல்றாங்க. குலம் முதலாய் பேதங்கள் கொள்ளும் நிலை மாறி. இது எங்கேயோ தோன்றி அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கும் ஆளுக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கலாமான்னு பெரிய ஒரு கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இருக்கிற கட்சிகளுக்கே இங்கே ஆட்சியில் இடம் கிடையாது. இன்னும் புதுசா வர கட்சிகள் வருவதற்கான முயற்சிகளை வேற எடுத்துக்கிறாங்க. இப்படியே பிரித்து கொண்டு போனா எல்லாரும் மக்களுக்கு நல்லா செய்யத்தானே கட்சின்றீங்க. அப்ப எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க வேண்டியதுதானே. இதுல என்ன, நான் ஒரு கட்சி, நீ ஒரு கட்சி, அவன் ஒரு கட்சின்னு. அப்ப நோக்கம் அடிபடுவது என்பது தெரியுது இல்ல.
மக்களுக்காக சேவை செய்வது போய் சம்பாதிக்கத்தான் கட்சி அனுப்பிக்கிறேன்னு தெரிஞ்சு போதில்ல. இது மாறி பலரும் கூடி உழைத்து பகிர்ந்துண்டு வாழ்வோம். உனக்கொரு பங்கும் எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு. இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதன் மட்டுமல்ல, ஒவ்வொரு ஜீவனுக்கும் வாழ்கின்ற உரிமை பிறப்புரிமை. அதை தடுக்கின்ற, மறுக்கின்ற உரிமை எந்த ஜீவனுக்கும் மனிதனுக்கும் கிடையாது. என் கருத்துக்கு நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் உன்னை வாழவே விட மாட்டேன்னா இந்த உரிமை இவனுக்கு யார் கொடுத்தாங்க? இறைவனா கொடுத்தான். எனவே பலரும் கூடி உழைத்து பகிர்ந்துண்டு வாழ்ந்திடுவோம். உலகில் பிறந்துவிட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் நில உலகம் சொந்தம் என்ற நீதி நிலைநாட்டிடுவோம். அதாவது அடிப்படையில உணவு, நீர், மின்சாரம் இந்த மூன்றும் இயற்கையிலிருந்து வெளிப்படுபவை. இது எந்த மனிதனும் உற்பத்தி செய்திட முடியுமா? விவசாயம் பார்க்கிறோம், சொல்றோம், விதை போடுகிறோம், நீர் பாய்ச்சுகிறோம், உரம் போடுகிறோம், பாதுகாப்பு கொடுக்கிறோம். நம்மை கேட்டா வளர்கிறது செடி? அது இயற்கை நீதிப்படி வளர்க்கிறது. அதே போல நீர் நாம் உற்பத்தி பண்ண முடியுமா? இப்படி மின்சக்தி பஞ்சபூதங்களிலிருந்து தான் மின்சக்தி எடுக்க முடியுது. பஞ்சபூதம் நாம கொடுத்ததா? இறைவன் கொடுத்த கொடைதானே. இப்படி உணவு, நீர், மின்சக்தி என்ற மூன்றும் இயற்கையின் கொடை. அதுல ஒரு பங்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிமை. அதனால சிக்கனமாக அளவு முறையோடு பயன் கொள்ளுவது ஒவ்வொருடைய உரிமை. தேவைக்கு மேல் அணு அளவு வீண் செய்வதற்கும் எந்த மனிதனுக்கும் உரிமை கிடையாது. அவன் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும், பெரிய அதிகாரியாக இருந்தாலும், உணவையோ, நீரையோ, மின்சாரத்தையோ வீண் செய்வதற்கு எந்த உரிமையும் கிடையாது. அதனாலதான் தன் தேவைக்கு மேல மிகுந்ததை எல்லோரும் பயன் கொள்ள வேண்டும் என்றால் தன் தேவை விரித்துக் கொண்டு எப்படி எல்லோருக்கும் போய் சேரும்? அப்ப தன்னுடைய தேவையை சுருக்கினால்தான் மற்றவங்களுக்கு அது போய் சேர முடியும். அப்ப சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம் என்ற கோட்பாடுகள் உலகளாவ பரவியிருந்தால் தானே இந்த வாழ்க்கை வசதிகளுக்கான உணவு, நீர், மின்சாரம், மற்ற பொருட்கள் எல்லாமே எல்லோருக்கும் சமமாக போய் சேர முடியும். அந்த சிக்கனம் இல்லை என்றால் போட்டி, பொறாமை வந்தே தீரும். திருட்டு, கொள்ளை இருந்தே தீரும். எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்து விட்டால் இருப்பது எல்லாம் பொதில் வைத்தாலே எடுப்போர் யாரும் இல்லை. பதுக்கிற வேலையும் கிடையாது, கொடுக்கிற வேலையும் கிடையாது பட்டுக்கோட்டை. நாம் இருப்பதை பொதில் வைப்பதற்கான மன விரிவு எப்போ வரும் என்றால் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கனிர் பூங்கொட்டனாருடைய அந்த கருத்து உலகளாவ பரவ மக்களிடத்திலே செயலாக்கம் பெறணும். அப்பதான் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன விரிவு வரும். அதனுடைய வழிவகைத்தான் ஆன்மீகம். தவம் செய்கின்ற போது தேவைகள் சுருங்கும். யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் இளன் என்ற வள்ளுவ பெருந்தகை. மனம் பக்குவம் அடைய 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 அது தேவைகள் குறைந்து கொண்டே வரும். அது மட்டுமல்ல, உண்ணுகின்ற உணவின் அளவே குறைந்து போகும். எதையும் சிக்கனமாக அந்த தெய்வத்தின் கொடையாக மதித்து பயன் கொள்கின்ற அந்த புனிதத்துவம் வரும். அப்படி வந்து விட்டால் இயற்கையில அந்த இயற்கை வளம் என்ற சொல் இருக்கு பாருங்க, ரிசோர்சஸ் சொல்றோமே, அந்த வளம் என்ற சொல்லுக்கு பொருள் தேவைக்கு மேல் மிகுதி என்றுதான் அர்த்தம். நீங்க உலக மக்கள் அனைவரின் தேவைகள் எடுத்து பாருங்க. உணவு இன்றைக்கும் மிகுதியாகத்தான் இருக்கும், நீர் மிகுதியாகத்தான் இருக்குது, மின்சக்தி, வாழ்க்கை வசதிகள் எல்லாமே மிகுதியாகத்தான் இருக்கும்.
அது எங்கே குறைபடுதுன்னு பார்த்தீங்கன்னா, இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் என்றார் வள்ளுவர் பெருந்தகை. இல்லாதவர் எண்ணிக்கை ஏன் அதிகமாகுதுன்னா, இருப்பவர்கள் ஆடம்பரமா செலவு பண்றாங்க. தேவைக்கு மேல் விரயம் பண்றாங்க. அதனால் தேவை உள்ளவனுக்கு அது கிடைக்காமல் போகிறது. அதனால ஆன்மீகத்தை கைக்கொண்டால் ஒழிய தேவைகள் சுருங்காது. தேவைகள் சுருங்கவில்லை என்றால், அடுத்தவனுடைய தேவைகளுக்கு அது போய் சேராது. அதனால எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும். அப்படி வேண்டும் என்றால், வாழ உள்ளோர் அனைவருமே ஒன்று கூடி வகுத்திடுவோம் ஒரு திட்டம். வளமாய் வாழ. அப்படி வருகின்ற போதுதான், நமக்கு இருக்கிற பெரிய வீடு சொந்தம்னு கிடையாதுங்க. இந்த பிரபஞ்சமே நம்முடைய வீடு தான். இல்ல சைனா என்ன, இந்தியா என்ன, மற்ற நாடுகள் என்ன. நாடு கடந்தவர்கள் மனிதர்கள். மனம் விரிந்து விட்டால் பிரபஞ்சமே நமக்கு சொந்தம். எல்லோருமே நம்முடைய உறவும் நட்பும் தான். அந்த மன விரிவு மற்றவருடைய சுதந்திரத்தை போற்றி பாதுகாக்கின்ற பக்குவமாக, பண்படாக விரிவடையும். அதுக்காகத்தான் பேதம் கடந்த நிலையை அறிவதற்கான வழி ஆன்மீகம், தவம் என்று நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து பயன்கொள்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். We are discussing about the divine treasure of human existence, that is the genetic center. And in that process, we were discussing about the universe, the two parts of the universe, namely the functioning aspects and the static aspects. See, as the universe is the collective field of billions of masses which have rotating nature, and each mass is a collective association of spinning energy particles, the functioning part of the universe inevitably should be a sphere in shape. This is where we stopped actually in that last session. We said why and how the universe is spherical in shape, right? Because of the self-surrounding pressure. And everything is a spinning energy particle. It's a collective association of spinning energy particles. Okay. So the surrounding the spherical universe, the eternal pure space exists. That is the non-functioning part of the universe, which we call it a static state. The static state is pleasant, omnipotent, and almighty. Yes. So the static state, the eternal pure space, has force and consciousness as inherent qualities. The eternal space encompasses, that is, which we can say it is hold everything within, encompasses and surrounds the entire functioning universe. Here Swamiji gives us one beautiful example, that we can imagine the static aspect of the universe covering and protecting the functioning of part as the yellow yolk is surrounded by the white albumin in a bird's egg. So which the egg is there, we all can imagine now, right? That white and the yellow yolk. In the functioning universe, everything from the smallest particle up to the greatest sun is the moving with self-rotative force. So the self-rotative force is there in everything. The self-rotative force acts as repulsive force also. So this is what we have to understand. The self-rotative force acts as repulsive force, and it maintains distance between particles and also between masses. So that is how everywhere the order of function, right? So by its inherent force, the eternal mighty static state exerts constant pressure all around the functioning universe. As all particles and masses have evolved only from the static state, between all particles and masses, the eternal space fully and penetratingly exists as
containing and protecting force. I repeat, containing and repeat, protecting force. By the surrounding pressure of the static state, the whole functioning universe is being contained and compressed. Thereby, no particle or mass can go away from one another beyond a certain distance, which is conditioned by the respective repulsive forces. We can take our solar system itself as an example here. So, although the eternal space is almighty and has force and consciousness as inherent qualities, its volume is imperceptible and its qualities are latent and invisible. Therefore, this radical phenomenon is known only as nothingness, a static state in language and in concept. Its intrinsic inherent force emerges a willing wave of an infinitesimal volume. Due to the surrounding pressure of eternal space, it continuously spins. This is an energy particle. It is the basic fundamental unit of the universe. There is a wonder here. Even in this energy particle that is infinite, in this also we have two parts, namely static and dynamic, that we'll see how it is tomorrow. So even in the fundamentally energy particle, we have two divisions that we'll see in the next session. Thank you one and all for giving me this opportunity. Be blessed by the divine. Bye. Have a good day. Thank you, Ma. Be blessed by the divine. It's a really a very deep subject, and scientifically it is proven by our Maharishi. Uh, Still, you are going to continue by for the next sessions also. I have one doubt, and I will get the answer at the end of the session, I think. So, if not, I will get clarified, not immediately. Thank you, Ma. Thank you, Aya. Anybody else want to get clarification or suggestion?